ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்ட மீன் குழம்பு நம்ம தூத்துக்குடி ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் வச்சு காமிக்க போகிறேன். ஸோ இது என்ன மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூட மீன். ஓகேப்பா, இதுக்கு தேவையானது தேங்காய், கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, பச்சை மிளகா, குழம்பு பொடி, தேவையான அளவு புளி. கொஞ்சம் அதிகமான மீன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க புளி. ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி தான் கூட்டி வைப்போம். புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது தூத்துக்குடி ஸ்டைலில் வைக்கிறோம். ஸோ இதே டைப்பு நான் எப்படி வைக்கிறேனோ அதே ஸ்டைலில் நீங்கள் வைங்க. நல்லா புளியை கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா. நான் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறனால கொஞ்சம் கூடமாக போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ஒரு 4 பேத்துக்கு தக்கன வைக்கிற மாதிரினா பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். வீட்டு குழம்பு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி புளி இருக்கும் இல்லையா, அந்த புளியும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளி மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டாவே நல்ல ருசி கொடுக்கும். அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. மாங்காய்லாம் சேர்க்குறனால அப்படியே நம்ம அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. உப்பு போட்டு மீனை போட்டு அப்படியே இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூட மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கொதித்த உடனே தான் நான் மீன்லாம் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்ல மாங்காய் ஒரு கொதிச்சோடனே மாங்காய், அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அரைச்சி ஊற்றுனதை எங்கள் அம்மா எடுக்க மறந்துட்டாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளுமே அவங்க ஊற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இது ஒன்று தான் உங்களுக்கு கட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா மீன் குழம்புக்கு வெந்தய ருசி தான் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப நேரம் கருக விடக்கூடாது. கொஞ்சம் லேசாக கருக விடாமல் கொஞ்சம் வதக்கி ஊற்றணும். ஏன்னா கருகிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் தூத்துக்குடி தமிழச்சிக்கு எல்லோரும் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.